வணக்கம். என்னோட சேனலுக்கு, வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு பிரிஸ்கிரிப்ஷன பத்தி உங்களோட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பிரிஸ்கிரிப்ஷன்னா உங்களுக்கு தெரியும். மருந்து சீட்டு, இல்லாட்டி மருந்து துண்டு அப்படின்னு சொல்றது. பிரிஸ்கிரிப்ஷன் கட்டாயம் ஒரு டாக்டரால தான் எழுதப்படும். பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் உங்களால் ஃபார்மசியில் மருந்து வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது. முதல்ல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு தடவை மருந்து எடுக்கிறீங்க, உங்கள் கையில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது, இல்லை அதில் உள்ள என்னென்ன மருந்துகள்னு உங்களுக்கு தெரியும். அதை வச்சுட்டு நீங்கள் மறுபடி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை ரிப்பீட் பண்ணக்கூடாது. திரும்ப அந்த மருந்துகளை நீங்கள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல், அவங்களுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் அந்த மருந்துகளை திரும்ப பாவிக்கவே கூடாது. காரணம் என்னென்னா, இப்போ அதில் செட் ஆஃப் ட்ரக்ஸ் எழுதுவாங்க, கம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கும் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் தொடர்ந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நாளடைவில் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை, உங்களை அறியாமலே உங்கள் உடம்புல ஒரு பெரிய பாதிப்பை அது கட்டாயம் ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபேமஸான ஒரு பேர் சொல்கிறேன், அமோக்சிசிலின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக். அந்த அமோக்சிசிலினை வந்து நீங்கள் சரி ஒரு தடவை குடிச்சிங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணிச்சு, நல்லா ஆயிடுச்சு. 2வது தடவை எடுத்தீங்க, சரி ஓகே ஆன்சர் பண்ணிச்சு. இப்படி நீங்கள் அமோக்சிசிலினை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நாளடைவில் உங்கள் உடம்புல இருக்க அந்த பாக்டீரியா அந்த அமோக்சிசிலினுக்கு ஆன்சர் பண்ணாது. அப்போ என்ன நடக்கும்? நீங்களே அறியாமல் உங்கள் நிலைமையை அடுத்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டீங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டீங்க. இது எங்கே போய் முடியுதுன்னு சொன்னால், இப்போது அந்த அமோக்சிசிலினை சார்ந்த அந்த குரூப்பை சார்ந்த எந்த ஆன்டிபயோட்டிக்குக்கும் உங்கள் உடம்பு ஆன்சர் பண்ணாது. ஸோ அடுத்த லெவல், அடுத்து ஒரு அட்வான்ஸான இன்னொரு ட்ரக்குக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை, அதாவது சாதாரணமாகவே குணப்படுத்த வேண்டியது ஒரு அடுத்த அட்வான்ஸான ஒரு ஸ்டேஜுக்கு நீங்களே கொண்டு போய் விட்டுடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை தயவு செஞ்சு நீங்களாக ரிப்பீட் பண்ணாதீங்க. அது 3 நாளைக்கு எழுதியிருக்கா, 5 நாட்களுக்கு எழுதியிருக்கா, அதுபடியே குடிங்க. 3 நாளைக்கு குடிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு உடம்பு இல்லை, உங்களுக்கு நல்லா இல்லைன்னா மறுபடியும் டாக்டர் போயிட்டு பாருங்கள், டாக்டர்கிட்ட கேளுங்க. அவங்க திருப்பி அதை கண்டினியூ பண்ண சொல்லும் பொழுது நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். இதில் நீங்கள் சோம்பேறித்தனம் பார்க்கவே கூடாது. ஏன்னா இது உங்கள் உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா நம்மளாக தான் நம்ம உடம்புக்கு தீங்கை விளைவிச்சுக்கணும். அதுக்காக அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச பேர்களை வச்சுட்டோ, இல்லாட்டி உங்ககிட்ட இருக்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுக்கிட்டோ மறுபடியும் அந்த மருந்துகளை டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. அடுத்து வந்து உங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனை இன்னொருத்தருக்கோ இல்லை இன்னொருத்தருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்களோ பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அது கண்டிப்பாக மாறுபடும். ஒரே மாதிரியான பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு தழுமல் இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம், அவங்களுக்கும் அதே சேம் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனாலும் ஒரு மருந்தை ஒரு டாக்டர் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் அந்த பேஷண்ட்டோட வயசு சம்மந்தப்படும், அந்த பேஷண்ட்டோட செக்ஸ், ஃபீமேல் இல்லைன்னா மேல் அப்படிங்கிறது சம்மந்தப்படும். அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டோட உடல் நிறை சம்மந்தப்படும். பார்க்கும் பொழுது தெரியும் ஒரு டாக்டருக்கு இந்த நிறைனா இந்த அளவுக்கு டோசேஜ் இருக்கணும், அப்போ டோஸெல்லாம் மாறுபடும். ஸோ அதனால தயவு செஞ்சு பிரச்சனை ஒன்றா இருக்கலாம், ஆனால் மருந்துகள் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் அடுத்தவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனை யாருக்கும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அப்புறம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ மருந்து வாங்கிட்டீங்க, மருந்து வாங்கி கொண்டு வந்து நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க? உங்கள் கைக்கு எட்டுற தூரத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க, ஒரு டேபிள்லேயோ இல்லாட்டி ஒரு ஷெல்ஃப்லேயோ வைப்பீங்க. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் தங்கத்தை, பணத்தை, இல்லை முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பூட்டி பத்திரமா வச்சுப்பீங்களோ அதே மாதிரி இந்த மருந்துகளையும் தயவு செய்து பூட்டி பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லதோ கெட்டதோ நம்ம வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, டீனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா
சொல்ல முடியாது. மருந்துகள் வந்து மிஸ்யூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுவும் இந்த காலகட்டத்தில ரொம்பவே அதிகமா மருந்துகள் வந்து மிஸ்யூஸ் ஆகுது. நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஸோ தயவு செஞ்சு மருந்துகள் நீங்க யாருக்காவது மருந்து எடுக்குறீங்க, யாருக்குனாலும் பரவால்ல. அந்த வீட்ல உள்ள பெரியவங்க, பெற்றோர்கள் அந்த மருந்த ஒரு இடத்துல வச்சு பூட்டி வைங்க. உங்களுடைய அனுமதி இல்லாம, உங்களுடைய மேற்பார்வை இல்லாம அந்த மருந்த யாரும் எடுக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. கட்டாயம் அந்த மருந்துகள இப்போ ஒரு மாசக்கணக்கா மருந்து குடிக்கிறவங்க இருப்பீங்க. இப்போ ஒரு டயபெட்டிக்குக்கோ, ப்ரெஷருக்கோ எதுக்கா இருந்தாலும், அந்த மருந்துகள வந்து நீங்க மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஆ அடிக்கடி பாருங்க, ஒரு இப்போ சிரப் இருந்தா அது இருந்த அளவுக்கு இருக்கா? இப்ப எந்த அளவுக்கு இருக்கு? இல்லாட்டி பில்ஸ் இருந்தா அது குறைஞ்சிருக்கா? அப்படிங்கிறத அடிக்கடி நீங்க மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்படி வீட்ல ஆ டீனேஜர்ஸோ இல்லாட்டி சின்ன பிள்ளைகளோ இருந்தா. தயவு செஞ்சு அவங்க கை கெட்டுற தூரத்தில வைக்காதீங்க. இந்த மருந்துகள் மிஸ்யூஸ் ஆகுறதுக்கு அதுக்கு நாமளே காரணமா அமையக்கூடாது. தயவு செஞ்சு இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த விஷயங்கள் தான் நான் கூட பேச நெனச்சது. இன்னும் அடுத்த வீடியோல இன்னும் முக்கியமான விஷயங்களோட நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.